ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சனிக்கிழமை சினிமா கதைகள் இன்னொரு எபிசோட். இந்த 2025 வருஷத்தில் போடுற மொதல் எபிசோட் இதுதான். ஸோ ரொம்ப ஹாப்பி. ஏன்னா 2024 எனக்கு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு சூப்பரான இயராக கேட்டால் கண்டிப்பாக நான் இல்லைன்னு சொல்லுவேன். ஸோ ஹோப்ஃபுல் எனக்கு இந்த வருஷம் சூப்பரான ஒரு வருஷமாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். அதே மாதிரி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸான உங்களுக்கும் இந்த 2025 வருஷம் ஒரு சூப்பரான ஒரு வருஷமாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இன்னைக்கு எபிசோடில் நம்ம முதல்ல பார்க்க போகிற விஷயம் விடாமுயற்சி, இந்த படத்தை பற்றி. ஸோ எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன், விடாமுயற்சி படம் போஸ்ட்பான் ஆயிடுச்சு பொங்கல்லேருந்து. ஸோ அதுக்கு சில ரீசன் சொல்கிறாங்க, இன்னும் ஒர்க்கு சரியாக முடியலன்னுட்டு. மேபி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். ஸோ குட் பேட் அக்லி தான் பொங்கலுக்கு வரோன்னுட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரியே படம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஷூட்டிங் நடந்துச்சு. ஷூட்டிங்க்கு பேரலாகவே போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்குமே பேரலாக போய் நின்றுச்சு. பட் எப்போ இந்த விடாமுயற்சி படம் வருதுன்னு கன்ஃபார்ம் பண்ணாங்களோ அப்போவே குட் பேட் அக்லி படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. பட் மிச்ச ஒர்க் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா விடாமுயற்சி வட்டம் அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு விட்டுட்டாங்க. ஸோ அது கூட பரவாயில்ல. விடாமுயற்சி சொன்ன டைமுக்கு, அதாவது சொன்ன மாதிரியே பொங்கல் ரிலீஸ் ஆச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக ரிலீஸ் ஆக போகிறது கிடையாது. சும்மாவா செஞ்சிருந்தா விடாமுயற்சி இல்லைன்னா குட் பேட் அக்லியாச்சும் வந்திருக்கும். ஸோ விடாமுயற்சியும் இல்லை, குட் பேட் அக்லியும் இல்லை இந்த பொங்கலுக்கு. இது ரொம்ப ஒரு டிசப்பாயிண்டான ஒரு விஷயம். ஏன்னா கடைசியாக துணிவு 2022-23 நினைக்கிறேன். ஸோ அப்போ தான் ரிலீஸே ஆச்சு. ஸோ நியர்பை 2 years ஆச்சு அஜித் அவர் ஸ்க்ரீனில் பார்த்து. ஸோ அதுவே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா ஃபேன்ஸ் அவ்வளோ வெயிட் பண்ணாங்க. ஸோ ஓகே, கண்டிப்பாக அது இல்லைனா இது ரெண்டுத்தில் எது படம், ஏதாச்சும் ஒரு படம் வரும் கண்டிப்பாக. இந்த பொங்கல் தலை பொங்கல் தானு. பட் லைக்காக ஆப்போசிட்டான். ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. இனி இந்த வாட்டி எந்த தலை படம் வரப்போதில்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு விடாமுயற்சி பிப்ரவரியில் வரலாம். ஆஸ் இட் ஆஸ் பாசிபிள் May 1 குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னுட்டு. டிசம்பர் 31 எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது விடாமுயற்சி படத்துடைய ட்ரைலர் அப்டேட் வரோன்னுட்டு. பட் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இந்த மாதிரி படத்தை போஸ்ட்பான் பண்ணுறோன்னுட்டு, ஒரு அப்டேட் வரோன்னுட்டு. நான் எப்படின்னா, இந்த நியூ இயர் இருக்கு இல்லையா, 31st நைட்டு, அதெல்லாம் செலிப்ரேட் பண்ணுற பர்சன் இல்லை. நான் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டேன். ஸோ மார்னிங் ஒரு 4:30 5 நான் எழுஞ்சிடுவேன். சீக்கிரம் 4:30 எழுஞ்சிடுவேன் நார்மலாக. ஸோ அப்படி நார்மலாக எழுஞ்சிட்டு இன்னும் வாஷ்ரூம் போவேன். வாஷ்ரூம் போய்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா தான் நான் ஃபோனை எடுப்பேன். ஸோ அப்படி ஃபோன் எடுத்து எக்ஸு, அதாவது ட்விட்டர், அந்த இது இருக்கு இல்லையா, அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ ஒரே இதுவாக இருக்குது. ஏன்னா கதறாங்க எல்லாருமே, என்னடா இப்படி ஆயிடுச்சே அன்னைட்டு. சில பேர் பேட் வேர்ட்ஸாக கமெண்ட் பண்ணி லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் திட்டுறாங்க. எனக்கு ஒரு டவுட், என்னடா ஆச்சுன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியுது, விடாமுயற்சி போஸ்ட்பான் பண்ணுறோம் பொங்கல்லேருந்து அன்னிட்டு. ஸோ எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு இருந்தாங்க ஃபேன்ஸ். ஸோ அவங்க எல்லாருக்குமே இப்படி பண்ணுறது சரியான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லுவேன். பட் ஒர்க்கு முடியும் அப்படின்றது தெரிஞ்சு தான் நீங்கள் பொங்கல் ரிலீஸ்னே சொன்னீங்க. ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில், ஒர்க்கு முடியாத பட்சத்தில் நீங்கள் பொங்கல் ரிலீஸ்ன்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணுறது அந்தளவுக்கு ஒரு சரியான விஷயம் இல்லை. ஸோ இதே 10 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 2015 வருஷம் கூட என்னை அறிந்தால் அந்த படத்துக்குமே இதே மாதிரி சில பிரச்சனை வந்துச்சு. பிரச்சனைன்றத இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லலாம்.
என்னை அறிந்தால் அந்த படமுமே வந்து பொங்கல் அப்போ தான் ரிலீஸ் பண்ணோன்னு இருந்தாங்க. பட் சம் ஒர்க் இஷ்யூஸ்னால அந்த படம் பிப்ரவரி ரிலீஸ் வச்சு. ஸோ அதே மாதிரி தான் இப்போவுமே இந்த பொங்கலுக்கு வர வேண்டிய விடாமுயற்சி வர பிப்ரவரி மந்த் வரப்போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இந்த விடாமுயற்சி படத்தோடைய ட்ரெய்லரை சென்சார் பண்ணிட்டாங்க. ஸோ ஒன்ஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் அந்த படத்தோடைய அப்டேட்ஸ் வந்து நிறையா வரும். ஸோ அப்போ நம்ம அதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். சல்மான் கான் நடிக்க போகிற அடுத்த படம் தான் சிக்கந்தர். இந்த படத்தை ஏஆர் முருகதாஸ் தான் டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து சந்தோஷ் நாராயணன். ஸோ இந்த படத்தோடைய டீசர் வந்து ரீசெண்டாக வந்து இருந்துச்சு. ஸோ டீசர்னு சொல்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு வீடியோன்னு சொல்லலாம். ஸோ சிக்கந்தர் அந்த கேரக்டர் வச்சு ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோமே பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. சல்மான் கான் அவருடைய அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக வந்து சந்தோஷ் நாராயணன் அவருடைய பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த வீடியோவில் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் வந்து ரொம்ப வெயிட் பண்ணுறேன் இந்த சிக்கந்தர் படத்துக்காக. ஏன்னா எனக்கு வந்து ஏஆர் முருகதாஸ் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால நான் வந்து ரொம்ப வெயிட் பண்ணுறேன். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னுட்டு. ஸோ ரீசண்டாக மலையாளமில் வந்து பெரிய பிளாக் பஸ்டரான மார்க்கோ அந்த படம் வந்து ஜனவரி 3 தமிழ் டப்பிங்கில் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த படத்தில் மெயின் லீடாக உன்னி முகுந்தன் அவர் தான் வந்து நடிச்சிருந்தார். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை பேர் இந்த மார்க்கோ படத்தை பார்த்தீங்கன்னுட்டு. ஸோ எங்கள் ஊரில் வந்து தெலுங்கு வெர்ஷன் தான் போயிட்டுருக்கு, மலையாளம் வெர்ஷன் இன்னும் வரல. எனக்கு தெரிஞ்சு நான் இந்த படத்தை ஓடிடியில் வந்ததுக்கப்புறமா மலையாளம் வெர்ஷன் தான் பார்ப்பேன். ஸோ ஒன்ஸ் நான் பார்த்துட்டேன்னா நம்ம சேனலில் ரிவ்யூனது வரும். ஸோ அப்போ நம்ம இதை பற்றி நிறையா பேசலாம். பாலாவுடைய வணங்கான் ஜனவரி 10 பொங்கல் அந்த டைமில் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ட்டு திருப்பி ஒரு நியூ போஸ்டர் விட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பவன் கல்யாண் அடுத்த படம் தான் வந்து ஹரஹர வீரமல்லு. ஸோ இந்த படம் வந்து ஒரு பேன் இண்டியன் ஃபிலிம். ஸோ இங்கே தமிழ்நாட்டில் தமிழ் டப்பிலும் ரிலீஸ் ஆக போகுது வர மார்ச் மாதம். ஸோ இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து காக்கணம் குருவே. இந்த பாட்டு வந்து ஜனவரி 6 காலையில் 9 மணிக்கு ரிலீஸ் ஆகும்னு போஸ்டர் விட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஹை பட்ஜெட் பீரியட் ஆக்ஷன் மூவி. ஸோ எத்தனை பேர் இந்த படத்தை வந்தால் தியேட்டரில் பார்ப்பீங்கன்னு சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். தெலுங்கில் ஒரு சீரீஸ் இருக்குது, ஹிட் சீரீஸ் சொல்லிட்டு. ஸோ இது வரைக்குமே அந்த படத்தில் 2 படங்கள் வந்திருக்கு. ஹிட் கேஸ் 1, ஹிட் த கேஸ் 2. அதே மாதிரி இப்போ வந்து நானி அவருடைய ஆக்டிங்கில் வரப்போகிற நெக்ஸ்ட் படம் தான் ஹிட் த தேர்ட் கேஸ். ஸோ இந்த படத்தோடைய ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் இந்த வருஷம் ஏதாச்சும் ஒரு டேட்டில் ரிலீஸ் ஆகும். நான் இந்த படத்துக்கு ரொம்பவே வெயிட் பண்ணுறேன். அதுக்கு முக்கியமான காரணம் இந்த படங்கள் ஏதாவது இருக்கோ ஹிட் 1 அண்ட் ஹிட் 2 ரெண்டுமே வந்து ஒரு சூப்பரான ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் ஆக்ஷன் மூவி. ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அந்த சீரீஸில் உள்ள இந்த பாட்டுக்கு நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன். ஸோ பார்க்கலாம் படம் எப்படி இருக்க போகுதுன்னுட்டு. ஜனவரி 10 மெட்ராஸ்காரன் அப்படின்ற ஒரு தமிழ் படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஎக்ஸ் படத்தில் ஒன் ஆஃப் த ஹீரோவாக பண்ண ஷான் நிகம் அண்ட் கலைவாசன் இவங்க 2 பேருமே வந்து இந்த படத்தில் நடிக்கிறாங்க. ஸோ இந்த படத்துக்கு எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். நான் வந்து இந்த படத்துக்கு மேலே ஒரு டீசெண்டான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருக்கேன். ஸோ பார்க்கலாம், இந்த படம் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக பார்ப்பேன். அப்போது நம்ம இதை பற்றி நிறையா பேசலாம். இந்த படத்துக்கு இசை வந்து சாம்சியஸ். இந்த படத்துக்கு டைரக்ஷன் வந்து வாலி மோகன்தாஸ். ஸோ பார்க்கலாம், இந்த படம் ஜனவரி 10 ரிலீஸ் ஆகுது. எப்படி இருக்குன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். செல்வராகவனுடைய 7G ரெயின்போ காலனி 2 இந்த படத்தோடைய ஒரு நியூ போஸ்டர் வந்துச்சு. கூடிய சீக்கிரத்தில் இந்த படம் வரப்போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னுட்டு. ஏன்னா 7G ரெயின்போ காலனி அந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம். ஸோ அதோடைய கண்டினியூஷனாக இது இருக்க போதா இல்லை செப்பரேட் ஸ்டோரியாக இருக்க போதான்னுட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த படம் மாதிரி இந்த படம் ஹிட் ஆகாதான்னுட்டு உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க.